வணக்கம். அகங்காரம், அசைக்க முடியாத பக்தி, அப்புறம் அழிக்கவே முடியாத ஒரு அரசன். இது சுத்தி நடக்கிற ஒரு காவிய மோதல பத்தின முழுமையான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மனிதர்களாலோ மிருகங்களாலோ ஏன் கடவுளால கூட கொல்ல முடியாத ஒரு எதிரி இருந்தா அவனை எப்படி தோற்கடிக்கிறது? இந்த ஒரு கேள்விதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே தான் ராஜான்னு நினைச்ச ஹிரண்யகசிப்பு அப்படிங்கிற அசுர அரசனோட கதையோட மைய புதிரா இருக்கு. பகுதி 1. அழிக்க முடியாத அசுர அரசன். அந்த அரசன் எப்படி இந்த அளவுக்கு ஒரு அசுர பலத்தை அடைஞ்சான்னு இப்ப பார்க்கலாம். கடுமையான தவத்துக்கு பிறகு பிரம்மா கிட்ட இருந்து அவன் ஒரு விசித்திரமான வரத்தை வாங்குறான். அதன்படி அவனுக்கு தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ மரணமே வரக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா அவன் தன்னை கிட்டத்தட்ட அழிக்கவே முடியாத ஒரு சக்தியை மாத்திக்கிட்டான். இந்த அதீத சக்தியால அவனோட கர்வம் தலைக்கேறிச்சு. இந்திரன், சூரியன், வாயு, அக்னினோ மாபெரும் தேவர்களோட அதிகாரங்களை எல்லாம் பறிச்சுட்டு 3 உலகங்களையும் தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்தான். அது மட்டும் இல்லாம தானே இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான கடவுள்னும் எல்லாரும் தன்னை மட்டும்தான் வணங்கணும்னு கட்டளையிட்டான். பகுதி 2. மைய முரண்பாடு. அவனோட இந்த ஈகோ சாம்ராஜ்யத்துக்கு எப்படி ஆபத்து வந்துச்சுன்னு தெரியுமா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஆபத்து வெளியில இருந்து வரல, அவன் பெத்த சொந்த மகனான பிரகலாதன் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம கவனிக்கலாம். ஒரு பக்கம் நான் தான் எல்லான்னு அகங்காரத்துல மிதக்கிற தந்தை, இன்னொரு பக்கம் விஷ்ணு தான் அனைத்தையும் படைத்தவர், அவர் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கார்னு முழுமையான பக்தியோட இருக்கிற ஒரு சிறுவன். பிரகலாதன் ரொம்ப அமைதியா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறவனும் இந்த உலகை படைக்க காரணமானவனும் ஸ்ரீ விஷ்ணுவே அப்படின்னு சொன்னப்போ இரண்யகசிப்புக்கு கோபம் கட்டுக்கடங்காம போச்சு. ஏன்னா ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை விட பிரகலாதன் தன் உள்ளுணர்வாலும் பக்தியாலும் இதை உணர்ந்தது அந்த அரசனை ரொம்பவே சீண்டிடுச்சு. பகுதி 3. மரண சோதனைகள். தன்னோட கர்வத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு தந்தை எந்த எல்லைக்கு போறான்னு பாருங்க. தன்னோட சொந்த மகனையே கொடூரமா கொல்ல துணிஞ்சான். முதல்ல பயங்கரமான அசுர ஆயுதங்களால தாக்குனாங்க, ஆனா அவனுக்கு ஒரு கீறல் கூட விழல. அப்புறம் கொடிய விஷப்பாம்புகளை கடிக்க விட்டாங்க, ஆனா பாம்புகளோட பற்கள் தான் உடைஞ்சு போச்சு. அஷ்டதிக்கு யானைகளை வச்சு குத்திக் கொள்ள முயன்றப்போ அந்த யானைகளோட தந்தங்கள் பிரகலாதனோட மார்புல பட்டு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. சரி, நெருப்புல தள்ளலான்னு பெரும் நெருப்புல தள்ளுனாங்க, ஆனா அது அவனுக்கு குளிர்ந்த தாமரை மலர்கள் மாதிரி தான் தெரிஞ்சது. அவனோட சித்திரவதைகள் இன்னும் மோசமாச்சு. ஆழகாலம் அப்படிங்கிற கொடிய விஷயத்த சாப்பாட்டுல கலந்தாங்க. அசுர புரோகிதர்களை வச்சு கிருத்திய அப்படிங்கிற இருண்ட மாயசக்தியை ஏவுனாங்க. ரொம்ப உயரமான மாளிகையிலிருந்து அவனை கீழே தள்ளினாங்க. ஆனா பூமாதேவி அவனை அப்படியே தாங்கிக்கிட்டா. கடைசியா நாகப்பாம்புகளால அவனை கட்டி கடலுக்கடியில தள்ளி அவன் மேல பெரிய மலைகளே தூக்கி வச்சாங்க. பகுதி 4. நெருக்கடியில் வெளிப்பட்ட ஞானம். இந்த கதையில என்ன ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பிரகலாதன் உயிர் பழிச்சது கிடையாது, தன்னை தாக்குனவங்க மேல அவன் காட்டின அணுகுமுறைதான். இவ்வளவு கொடூரமான சோதனைகளுக்கு நடுவுலையும் பிரகலாதன் தன்னோட சக அசுர குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தான். எல்லா உயிர்களையும் சமமா பார்க்கணும், ஈகோவையும் உலக ஆசைகளையும் விட்டுடணும்னு ரொம்ப அமைதியா போதிச்சான். ஆன்மீக விடுதலைக்கு முன்னாடி இந்த பொருள் சார்ந்த ஆசைகளெல்லாம் எவ்வளவு சாதாரணமானதுன்னு புரிய வச்சான். உண்மையிலேயே அவன் மனசுல துளி கூட பகைமை இல்ல. அசுர புரோகிதர்கள் ஏவின அந்த இருண்ட மாயசக்தி பிரகலாதனை ஒன்னும் பண்ண முடியாம திரும்பி போய் அந்த புரோகிதர்களையே தாக்க தொடங்கினப்போ அவங்கள காப்பாத்துறதுக்காக பிரகலாதன் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செஞ்சான். தன்னை அழிக்க நினைச்சவங்கள காப்பாத்த நினைச்சான் பாருங்க, அதுதான் அவனோட சிறப்பு. அதாவது அவனோட இந்த அசைக்க முடியாத சக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பௌதிகமான கவசம் கிடையாது. அது ஈகோ இல்லாத பிரபஞ்சத்தோடு முழுமையா ஒன்றிணைந்த ஒரு மனநிலை. தனக்கு விஷம் வச்சவங்க மேலேயோ, யானைகள் மேலேயோ, பாம்புகள் மேலேயோ, ஏன் தன்னை கொல்ல துணிஞ்ச தன் தந்தை மேலேயோ கூட தனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு அவ ரொம்ப உறுதியா சொன்னான். பகுதி 5. தூணும் சிம்மமும். இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு மகனோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு தந்தையோட உடைக்க முடியாத அகங்காரமும் நேருக்கு நேர் மோதுது. வெறுப்போட உச்சகட்டத்துக்கு போன இரண்யகசிபு தன்னோட மாளிகையில் இருந்த ஒரு தூணை சுட்டிக்காட்டி, உன் கடவுள் விஷ்ணு இந்த தூணிலும் இருக்கிறானா அப்படின்னு ஒரு சவாலை விடுத்தான். பிரகலாதன் ஆமான்னு சொல்ல கோபத்துல இரண்யகசிபு அந்த தூணை ஓங்கி எட்டி உதைச்சான். உடைஞ்ச அந்த கல்லுல இருந்து அவன் பிரம்மா கிட்ட வாங்கின அந்த அசாத்தியமான வரத்துக்கான விடை பிரம்மாண்டமா வெளிவந்துச்சு. அதுதான் நரசிம்ம அவதாரம். அந்த உருவம் தேவனும் கிடையாது, மனிதனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. பாதி மனிதன் பாதி சிம்மம் அப்படின்னு இருந்த அந்த பயங்கரமான உருவம் அரசனோட வரத்தில் இருந்த ஓட்டைய சரியா பயன்படுத்தி அவனோட அழியாத தன்மையை முறியடிச்சு அவனோட ஈகோவை சுக்குநூறா அழிச்சிடுச்சு. பகுதி 6. இறுதி உண்மை. இந்த மொத்த கதையில இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன?
அந்த சர்வாதிகாரி அழிஞ்சதுக்கு அப்புறம் பிரகலாதனுக்கு ஒரு வரம் கேட்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவன் பெரிய ராஜ்யத்தையோ செல்வத்தையும் கேட்கல. எந்த ஜென்மத்திலையும் அழியாத பக்தி வேணும்னு தன்னை கொடூரமா கொல்ல நினைச்ச தன் தந்தையோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் புனிதமடையணும்னு கேட்டான். இதிலிருந்து என்ன புரியுது? உண்மையான பவர் அப்படிங்கிறது மத்தவங்கள அடக்கி ஆள்றதுல கிடையாது. எல்லாரையும் சமமா பார்க்கற குணத்தாலும் பக்தியாலும் நம்மளோட சொந்த ஈகோவை நாம ஜெயிக்கிறதுல தான் அந்த உண்மையான சக்தி அடங்கியிருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சமத்துவத்துல வேரூன்றின ஒரு மனச உலகத்தோட மிக கொடிய ஆயுதங்களாலேயோ விஷத்தாலேயோ கூட அழிக்க முடியலன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த தேவையற்ற பயங்களுக்கும் ஈகோ சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க அதிக இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.